சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, பீகாரில் 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது பயங்கரவாதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் அதிகார பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிராக கடந்த 17ஆம் தேதி முதல் வாக்காளர் உரிமை பேரணியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பீகாரின் தர்பங்கா பகுதியில் ராகுல் காந்தி மேற்கொண்ட பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அவரை கைப்பிடித்து திறந்தவெளி வாகனத்திற்கு ராகுல் காந்தி அழைத்துச் சென்றார். பின்னர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணியாக சென்றார். தமிழ்நாட்டிலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக எதிர்க்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக கருதப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் இணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பேரணியில் முதலமைச்சர் பங்கேற்றதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக நிச்சயம் தோற்றுவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகார் சென்ற முதலமைச்சர் அங்கு ராகுல் காந்தி நடத்தும் வாக்காளர் உரிமை பேரணியில் பங்கேற்றார். இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்கள் சக்திக்கு முன்பு சர்வாதிகாரம் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார். பாஜகவோட துரோக அரசியல் தோற்கப் போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அதனாலதான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க. நியாயமாக முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. குஜராத்தில் 2014ஆம் ஆண்டிற்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக அடுத்த 40 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தையும் விமர்சித்தார். बीजेपी 40-50 साल अब राज करेगी। याद है आपको? अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम। தங்கள் பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றது தங்களுக்கு மேலும் பலத்தை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார். நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கேரளாவில் மதுபான விடுதி அருகே ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியதாக நடிகை லட்சுமி மேனன் உள்ளிட்டோர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட லட்சுமி மேனன் சுந்தரபாண்டியன் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கும்கி, குட்டிப்புலி, பாண்டிநாடு, நான் சிகப்பு மனிதன், ஜிகர்தண்டா, கொம்பன், வேதாளம் உள்ளிட்ட படங்களில் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தார். கேரள மாநிலம் கொச்சியில் மதுபான விடுதி அருகே ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோவும் வெளியானது. நடிகை லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் குடித்திருந்ததாக புகார்தாரர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் தொடர்பாக லட்சுமி மேனன் நண்பர்களான மிதுன், அனீஷ், சோனா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதி அருகே நடந்த தகராறில் ஐடி ஊழியரை லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து லட்சுமி மேனன் தலைமறைவான நிலையில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருப்பதாக முன்ஜாமீன் மனுவில் நடிகை லட்சுமி மேனன் தெரிவித்துள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ள லட்சுமி மேனன், புகார்தாரர் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பெச்சு குரியன் தாமஸ், லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து விசாரணையை ஒத்திவைத்தார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பின்னலாடை உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தங்கம் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருள் இழப்பு என்கின்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் உடனடியான பொருள் இழப்பு அடுத்த 1-2 மாதங்களில் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதே சமயத்தில் வர்த்தக வாய்ப்பு இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1500 to 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், நம்ம வியட்நாம், கம்போடியா அனைத்து நாடுகளுக்குமே டாரிஃப் குறைவாகவும் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. 30 to 31% நம்மளுடைய டாரிஃப் அதிகமாக விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது இன்டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த டாரிஃப் உணர்த்துது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங் மூணுமே டாமினேட்டிங் லெவலில் இருக்குது டெக்ஸ்டைலில். இதில் வேலை இழப்புன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தற்காலிகமாக வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ நார்த்லேருந்து வர ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொடக்ஷன் பண்ணாதேங்கிறாங்க. இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக இது ஒரு வேலையின்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு நாங்கள் பல ஆயிரம் கோடி ஒட்டுமொத்தமாக வங்கியிலே கடன் வாங்கி எங்களுடைய வர்த்தகம் செய்து வருகிறோம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் 40 நாடுகளில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம் வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு புதிய திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, மெக்சிகோ, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட 40 நாடுகளை இலக்காக வைத்துள்ள இந்தியா அவற்றில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு புதிய திட்டங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் பாஸ்மதி அரிசிக்கான விலை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஆண்டுதோறும் 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அறுவடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே இருப்பு அதிகமாக இருப்பதால் உள்நாட்டில் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பின்னலாடை தொழிலை காப்பாற்ற சிறப்பு நிதி தொகுப்பை அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு திருப்பூர் MP சுப்பராயன் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் டிரம்பின் 50% வரியால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றும் 2 லட்சம் பேர் வேலையை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கான வரியை ரத்து செய்ய வேண்டும், பின்னலாடை நிறுவனங்களின் மின் கட்டணத்தை மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதிப்புகளை எதிர்கொள்வதற்குரிய முறையில 9 அம்ச ஆலோசனைகளை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். இதன் மீது அவர்கள் போர்க்கால வேகத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் வற்புறுத்தி இருக்கிறேன். அமெரிக்க வரியை எதிர்த்து உலக வர்த்தக மையத்தில் முற்றுகையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அரசின் அடாவடி வரி விதிப்பு தாக்குதலை கண்டித்து தொழில் நகரங்களில் வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், CPI, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டித்தீர்த்த கனமழையால் கத்ரா பகுதியில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் ரிஷி, தோடா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழை குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ளம் சூழ்ந்தது.
அக்னூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை உள்ளூர் இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். தொடர் கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இணையதள சேவை முடங்கிய நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பார்வையிட்டார். தொடர் கனமழையால் வடமாநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பஞ்சாப் பதான்கோட்டில் தொடர் மழையால் ரவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதோப்பூர் அணையின் மதகு உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல நீர் வெளியேறுகிறது. அதேபோல அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் தலைநகரே தண்ணீரில் தத்தளித்தது. தொடர் மழை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் படகு மூலம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் மீட்டனர். சில நிமிடங்களில் இடிந்து விழ இருந்த கட்டிடத்தில் இருந்து குடியிருப்பு வாசிகளை உயிரை பணயம் வைத்து ராணுவ வீரர்கள் காப்பாற்றிய காட்சியே இது. பஞ்சாபில் உள்ள மாதோப்பூரில் வெள்ளம் கரைபுரண்டோடிய நிலையில் பழமையான கட்டடம் ஒன்று இடிந்து விழும் நிலையில் இருந்தது. இதனை அறிந்த மீட்புப் படையினர் மோசமான வானிலையையும் கருத்தில் கொள்ளாமல் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் குடியிருப்பு வாசிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அந்த வீட்டின் மாடியில் ஹெலிகாப்டரை இறக்கி குடியிருப்பு வாசிகளை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பழமையான கட்டடம் இடிந்து விழுந்தது. ராணுவ வீரர்களின் துணிச்சலான நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் வீடியோ காட்சிகளை இந்திய ராணுவம் பகிர்ந்துள்ளது. தெலுங்கானாவில் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட மாணவிகளை மீட்புப் படையினர் மீட்ட காட்சிகளை இவை. தெலுங்கானா மாநிலத்தில் கம்மம், மேதக் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்ட நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் மேதக் மாவட்டம் ராமாயணப்பேட்டையில் உள்ள மகளிர் விடுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டதால் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் கயிறு கட்டி மாணவிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நாகபுரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தை தாண்டி வெள்ள நீர் பாயும் நிலையில் பாலத்தில் பயணித்த கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அடுத்த ஆண்டு நவம்பரில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளத்திற்கு கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6 மாதமாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்க உள்ள இடத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் நடந்தன. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் பூஜையை தொடங்கி வைத்தார். செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ராக்கெட்டுகள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் செயற்கைக்கோள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இஸ்ரோ மட்டுமின்றி அதனுடன் இணைந்து பணியாற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்கைக்கோள்களும் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவப்படும் என்றும் ஏறத்தாழ 500 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோள்களை கையாளக்கூடிய திறன் கொண்டது குலசேகரப்பட்டின ராக்கெட் ஏவுதளம் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. சென்னை மணலி புதுநகரில் இந்து முன்னணி சார்பில் 7500 புத்தகத்தில் செய்யப்பட்ட வித்யா கணபதி விநாயகர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 5000 பகவத்கீதை, 1500 வேல் விருத்தம், 1008 முருகக்கவச புத்தகங்களில் விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் திருவிக்கா நகரில் சர்க்கரை, பச்சரிசி, வெள்ளம், துவரம்பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களால் 15 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்சியில் நாணயவியல் கழக செயலாளர்
பத்ரி நாராயணன் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 750 வண்ண வண்ண பட்டன்கள் மூலம் விநாயகரை வடிவமைத்தார். சென்னை குறுக்குப்பேட்டையில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விநாயகர் கையெழுத்திடுவது போல சிலை வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் கண்கவர் வான வேடிக்கையுடன் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். முதுமலை யானைகள் முகாமில் நடந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் காட்சிகளே இவை. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டு உணவு மாடத்தில் நிறுத்தப்பட்டன. பின்னர் அவற்றுக்கு அறுசுவை உணவு விருந்து வைக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள விநாயகர் கோயிலில் யானைகள் தும்பிக்கையை தூக்கி வழிபட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தனர். தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட தொண்டர் தான் என இருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் மீதான வழக்கு குன்னம் காவல் நிலையத்திலிருந்து சம்பவம் நடைபெற்ற மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் ராம்ப் வாக்கின் போது மேடை மீது ஏறிய தொண்டரை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 21ஆம் தேதி தாவேகவின் 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ராம்ப் வாக் சென்றபோது மேடை மீது ஏறிய தொண்டர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். ஒரு சிலரை குண்டுக்கட்டாக தூக்கி மேடைக்கு கீழே தள்ளிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து தன்னை பவுன்சர்கள் தள்ளிவிட்டதில் நெஞ்சில் காயம் ஏற்பட்டதாக காவல் நிலையத்தில் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மா பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட குன்னம் காவல் நிலையத்தினர் சம்பவம் நடந்த இடம் பாரப்பத்தி கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் வழக்கை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். இதனைத் தொடர்ந்து கூடக்கோவில் காவல் நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் பெயர் தெரியாத 10 பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தாவேக மாநாட்டில் ராம்ப் வாக் மேடை மீது ஏறாதவர் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக பொய் புகார் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தெரிவித்தார். பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு ஏதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரியல. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. சிலர் தூண்டுதலின் பேரில் பொய் புகார் அளித்திருப்பதாக குற்றம் சாட்டிய தாவேக மாவட்ட செயலாளர் சிவக்குமார் பவுன்சர்கள் அப்புறப்படுத்திய இளைஞர் வேறு நபர் என்றும் அவரிடமும் கட்சியினர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் விளக்கம் அளித்தார். தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்த இளைஞர் அஜய் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் பொய் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டவுடனே நான் வந்து சரி இது தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வாக நான் பண்ணு இது ஒதுங்கிட்டேன். தேவையில்லாத இதெல்லாம் இட்டு போகிறாங்க. தளபதி மேலே கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. இதை யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும். அவங்கள பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டது அஜய் தான் என்றும் இதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அவரை மாநாட்டிற்கு அழைத்து சென்ற தாவேகா நிர்வாகி விளக்கமளித்தார். நான் தான் கூட்டிகிட்டு போன வண்டியிலேருந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு காலையில் 5 மணிக்கு அங்கே இறங்கி காலையில் 6 மணிக்கே போயிட்டு நான் ராம்பாக் வரோம் பக்கத்துலேயே நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து தான் இவர் ஏறி போனார். அதுக்கு எல்லாம் நான் ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. செல்ஃபி எடுத்தது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி சேம் ஷர்ட் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்ட செயல் தான். பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் சரத்குமார் மாற்றி பேசி வரும் நிலையில் தற்போது அந்த வீடியோவில் இருப்பது தான் என விழுப்புரம் இளைஞர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி என உறுதிபட கூறிய சீமான் 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக தெரிவித்தார். மதுரை ஆணையூர் பகுதியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விளக்கினார். நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவேன். 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்க பாருங்க, அப்ப நான் போகல. இதனிடையே விக்கிரவாண்டி மாநாட்டில் சிஎம் ஸ்டாராக இருந்த ஸ்டாலின் மதுரை மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என விஜய்க்கு கேள்வி எழுப்பினார். அணில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் கத்துது? நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க கேட்கல. தேர்தல் நெருங்குவதால் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார். புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நாளை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. பாத யாத்திரையா கிளம்புவோம். இந்த வருஷம் வரைக்கும் 25 வருஷ காலமா நாங்க வந்துட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும். நிறைய எனக்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க மாதா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் வேளாங்கண்ணியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி தெலங்கானா மாநிலம் சாரலப்பள்ளியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் தக்காளி திருவிழாவில் உற்சாகம் கரை புரண்டது. ஸ்பெயினில் 80ஆம் ஆண்டு தக்காளி திருவிழா களை கட்டிய காட்சிதான் இது. ஸ்பெயினில் ஆண்டுதோறும் உணவு திருவிழாவை ஒட்டி தக்காளி சண்டை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புனோல் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் தக்காளிகளை வீசி உற்சாகத்துடன் விளையாடினர். இந்த தக்காளி சண்டையில் ஒரே ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது யாருக்கும் காயம் ஏற்படாத வகையில் சண்டையிட வேண்டும். இந்நிலையில் தக்காளி திருவிழா நிறைவடைந்த போது பாலஸ்தீனர்களின் கொடி பறக்கவிடப்பட்டது. அமெரிக்காவில் ஒருவருக்கு மனித சதையை தின்னும் ஒட்டுண்ணி பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான எல் செல்வதார் சென்றுவிட்டு நாடு திரும்பிய அமெரிக்கருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேரிலாந்து சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நோய் பாதிப்பை உறுதி செய்துள்ளது. நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூவார்ம் என்ற இந்த ஒட்டுண்ணி தென் அமெரிக்கா மற்றும் கரிபிய நாடுகளில் அதிகம் காணப்படும் ஈ போன்ற தோற்றம் கொண்ட ஒரு பூச்சியாகும். இது கால்நடைகள் மற்றும் மனிதர்களின் புண்கள் மீது முட்டையிடும். இந்த முட்டைகளில் இருந்து வரும் புழுக்கள் கூர்மையான பற்களை வைத்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் சதையை தின்னக்கூடியவை. மனிதர்களுக்கு இந்த ஒட்டுண்ணி தாக்கத்திற்கு பின் உடனடியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு அமெரிக்காவில் இந்த ஒட்டுண்ணி பாதிப்பு பரவ அதிக வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்தில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மினியாபோலிஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் நேற்று காலை வகுப்புகள் தொடங்கும் போது அங்குள்ள தேவாலயத்தில் மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது தேவாலயத்திற்கு வெளியே வந்த நபர் ஒருவர் ஜன்னல் வழியாக மாணவர்கள் அமர்ந்திருந்த பகுதியை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார். இந்த கொடூர தாக்குதலில் 8 வயது மற்றும் 10 வயதுடைய 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். 17 பேர் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் மாணவர்கள் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடும்படி அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி அருகம்புல் பறிக்கச் சென்ற 13 வயது சிறுவன் விஷவண்டு தாக்கி உயிரிழந்துள்ளார்.
வேலூரில் வாய் பேச முடியாத 13 வயது சிறுவன் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருப்பாட்சிபுரம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் 13 வயது சஞ்சய். வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அருகம்புல் பறிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் பூந்தோட்டம் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதை தனது தந்தை ரமேஷிற்கு வீடியோ கால் செய்து சைகை மூலம் சஞ்சய் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுவனின் தாய் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சஞ்சய் உயிரிழந்த நிலையில் பாகாயம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பெண்ணின் இதயத்தில் குத்தியிருந்த ஊசியை மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். நாகை மாவட்டம் மீனமநல்லூரில் வசித்து வரும் புவனேஸ்வரி என்ற பெண் கடந்த வாரம் வீட்டில் தவறி விழுந்தபோது தரையில் கிடந்த ஊசி அவரது நெஞ்சில் இறங்கி இதயத்தில் குத்தியுள்ளது. இதை அப்பெண் அலட்சியமாக விட்ட நிலையில் திடீரென மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஸ்கேன் செய்த மருத்துவர்கள் இருதய பகுதியில் ஊசி குத்தி இருந்ததை கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது இதயத்தில் குத்தியிருந்த தையல் ஊசியை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர். அந்த இதயத்தில இருந்து கசிஞ்சு அந்த ஜவ்வு சுத்தியிலும் வந்து அமுக்கி கார்டியாக் டாம்பனேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிபி வந்து 40-30 அந்த மாதிரி எங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த நீடில் எடுத்தோம். டாப்ல ஏறி ஜாமான் ஸ்டூல் போட்டு மேலே கரண மேலே ஏறினேன். பாத்திரம்லாம் அடிக்கிட்டு கீழே இறங்கும்போது பக்கத்தில் உள்ள மேஜை மேலே தவறி விழுந்துட்டேன். மேலேருந்து கீழே விழுந்ததில் டப்பாவில் வச்சிருந்த ஊசி உள்ள குத்திருச்சு. புவனேஸ்வரி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு அவர் உணர்ச்சி பொங்க நன்றி கூறினார். நடிகர் சரவணன் புதிதாக கட்டியுள்ள ஸ்டுடியோவை நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டிராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். தமிழ் சினிமாவில் 90களில் கதாநாயகனாக வலம் வந்த சரவணன் பருத்தி வீரன், ஜெயிலர், தலைவன், தலைவி உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இவர் தற்போது சேலம் மாவட்டம் அட்டக்காடு என்ற பகுதியில் படப்பிடிப்பு ஸ்டுடியோவை உருவாக்கியுள்ளார். ஏற்காடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள இந்த ஸ்டுடியோ வளாகத்தில் விநாயகர் கோயில் மற்றும் முனியப்பன் சிலை அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஸ்டுடியோ திறப்பு விழா மற்றும் விநாயகர் கோயில் முனியப்பன் சிலை கும்பாபிஷேக விழா புதன்கிழமை நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டிராஜ் பங்கேற்று ரிப்பன் வெட்டி ஸ்டுடியோவை திறந்து வைத்தனர். இல்ல மாடர்ன் தேட்டர் சேர்த்து இரவு நல்லா ஒரு சின்ன ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அது வந்து எனக்கு தலைவர் வந்தது பெரிய விஷயம், டேரக்டர் வந்தது பெரிய விஷயம், அண்ணன் தமிழுக்கு நான் வந்திருக்கேன், அதுவே பெரிய விஷயம். சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு அப்புறம் சேலம் சரவணன் ஸ்டுடியோ தான் ரொம்ப பிரம்மாண்டமாக. ஆரம்ப காலத்தில் பெரும்பாலான படங்கள் சேலத்தில் தான் படமாக்கப்பட்டது என்றும் விஜய் சேதுபதி குறிப்பிட்டு பேசினார். கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினரை நடிகை அம்பிகா சந்தித்து ஆறுதல் கூறினார். கண்ணகி நகரில் கடந்த வாரம் மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் பழம்பெரும் நடிகை அம்பிகா தற்போது வரலட்சுமி குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்பிகா, நம் அசிங்கத்தை சுத்தப்படுத்தும் மக்களை நாம் பாதுகாப்பது முக்கியம் என தெரிவித்தார். ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது அவங்க ஒன்றும் வேற எதுவும் கேட்கல, அவங்க எதுவும் கேட்கறது இல்ல. ஐயோ நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வர்றாங்களே, அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன். போஸ்டர் ஒட்டுவதற்கும் டிக்கெட் வாங்குவதற்கு மட்டும் இவர்கள் தேவை என்றும் அவர்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் யாரும் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் அம்பிகா அரசியலுக்கு வர வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என அரசியலுக்கு வருவது தொடர்பாக சூசகமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனுமதியின்றி விநாயகர் ஊர்வலம் நடத்த முயன்ற இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டியில் விநாயகர் சிலையை அனுமதியின்றி ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்ற இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் விநாயகர் சிலையை வாகனத்தில் வைத்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் எடுத்துச் சென்று கோட்டை குளத்தில் கரைத்தனர். இதேபோன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் சாலையில் பிள்ளையார் கோவில் முன்பாக விநாயகர் சிலையை வைத்து இந்து மக்கள் கட்சி தொண்டரணியினர் தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினர். பின்னர் அங்கிருந்து அரண்மனை புதூரில் உள்ள முல்லை பெரியாற்றில் சிலையை கரைப்பதற்காக பெண்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் சிலையை மட்டும் வாகனத்தில் அனுப்பி வைத்தனர்.
மற்றொருபுறம் சேலம் கோட்டையில் சமத்துவ மத நல்லிணக்க விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இணைந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர். மத நல்லிணக்கம் வளர வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்ற நிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. RSS-இடம் விஜயம் கற்றுக்கொள்ளலாம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும் விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். RSS கட்டுப்பாட்டில் அதிமுக செயல்படுவதாக விஜய் கூறிய விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தந்த பதிலே இவை. சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக மாற்றத்திற்கான இயக்கமாக RSS செயல்படுவதாக கூறினார். RSS பண்பு பத்தி சொன்னேன். நான் RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய இது. கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னாவுக்கு சென்று பேரணியில் பங்கேற்றதால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை என்று எல் முருகன் கூறினார். பாட்னாவில் போய் அவர் வந்து ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுகவினர் பாஜக RSSின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை RSS வழிநடத்தினால் என்ன தவறு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியது தொடர்பான கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு பதிலளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விசிக நிர்வாகியின் வீட்டு நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல் முருகனின் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றார். அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. தங்களுக்கு வாக்களிப்பவர்களை மட்டும் வாக்காளர் பட்டியலில் வைக்க பாஜக நினைப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதும், தங்களுக்கு வேண்டியவர்களை வெளிமாநிலங்களில் இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் இணைப்பதும் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகும். தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை தமிழரா தமிழர் அல்லாதவரா என்கின்ற அடிப்படையில் பார்க்கக்கூடாது என்றார். ஒரு அற்புதமான தலைவர், தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த இந்த நூற்றாண்டுடைய இணையற்ற தலைவர்களில் ஒருவராக வழங்கப்படுகிறார். சங்கரன்கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் வைகோவை ராஜேந்திர பாலாஜி புகழ்ந்து பேசிய காட்சிகளே இவை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் திமு ராசேந்திரன் வீட்டு திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, MP துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, நடிகர்களே செல்ஃபி எடுத்துக்கொள்ள போட்டி போடும் தலைவர் வைகோ என்றார். அரசியலில் எந்த இடத்துக்கு யார் போனாலும் அவர் இருக்கின்ற இடத்துக்கு யாரும் போக முடியாது. அரசியலில் வென்றவர்கள் தான் தலைவர் கிடையாது, மக்கள் மனதை வென்றவர்கள் தான் தலைவர். அந்த ஒரு பாக்கியம் அண்ணன் வைகோவுக்கு. இலங்கைக்கு சென்று பிரபாகரனை வைகோ சந்தித்தது குறித்து பேசிய ராஜேந்திர பாலாஜி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை மறைமுகமாக தாக்கினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் இல்லாத போதும் என்றைக்கும் வைகோவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் களத்தில் பயணிப்பதாகவும் தெரிவித்தார். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வரும் 29ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. யாரு
தருமபுரியில் உயிரை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் தன் மீது வாகனத்தை ஏற்றியதாக கூறி மதுபோதை ஆசாமி அலப்பறை கொடுத்த காட்சிதான் இது. அரகாசனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான சரவணன் என்பவர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது நல்லம்பள்ளி அருகே நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்த சரவணனுக்கு தலை மற்றும் முகத்தில் படுகாயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது. உச்சகட்ட போதையில் இருந்த சரவணனை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அவசர ஊர்தியில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு சென்ற சரவணன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தான் தன் மீது வாகனத்தை ஏற்றியதாக கூறி அடாவடியில் ஈடுபட்டார். மருத்துவமனையில் இருந்த காவலரையும் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய போதை ஆசாமி சிகிச்சை பெற மறுத்துவிட்டு உருண்டு புரண்டார். இதனால் அரசு மருத்துவமனையில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. போலி ஆவணங்கள் மூலம் வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் ஜிவி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் இயக்குனர் மணிரத்னத்தின் சகோதரர் வெங்கடேஸ்வரன் ஜிவி பிலிம்ஸ் என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தார். 1988 முதல் 1992 வரையிலான காலகட்டத்தில் ஜிவி பிலிம்ஸ் நிறுவனம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 10,54 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் இந்நிறுவனம் கடன் பெற்றிருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து தயாரிப்பாளர் வெங்கடேஸ்வரன் வங்கி அதிகாரிகள் என 9 பேர் மீது 1996 ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2003 ஆண்டு வெங்கடேஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டார். வங்கி அதிகாரிகள் 3 பேர் காலமானதை அடுத்து அவர்கள் 4 பேரும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். மற்றவர்கள் மீதான வழக்கை விசாரித்த சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வடிவேலு வங்கியின் கிளை மேலாளர்கள் வெங்கட்ராமன், சுவாமிநாதன், தனிநபர் சீனிவாசன் ஆகியோருக்கு தலா 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். அவர்களுக்கு மொத்தமாக 1,10,000 ரூபாய் அபராதமும் ஜிவி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். கொலீஜியத்தில் உள்ள நீதிபதியின் எதிர்ப்பை மீறி பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் பஞ்சோலி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி அலோக் ஆராதே மற்றும் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் பஞ்சோலியை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசு சமீபத்தில் பரிந்துரைத்தது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், JK மகேஸ்வரி, PV நாகரத்னா ஆகியோர் அடங்கிய கொலீஜியம் கூடியது. அப்போது விபுல் பஞ்சோலி பரிந்துரைக்கப்பட்டதற்கு கொலீஜியத்தில் உள்ள ஒரே ஒரு பெண் நீதிபதியான PV நாகரத்னா எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. 2023 ஜூலை வரை குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பஞ்சோலி பின்னர் பாட்னாவுக்கு மாற்றப்பட்டார். ஏற்கனவே குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த 2 பேர் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக உள்ளனர். இந்நிலையில் அவசரமாக குஜராத்தில் இருந்து பாட்னாவுக்கு மாற்றப்பட்ட பஞ்சோலிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை நீதிபதி நாகரத்னா குறிப்பிட்டதாக தெரிகிறது. இது கொலீஜியத்தின் மீது தற்போது உள்ள நம்பகத்தன்மையை இழக்க வைக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் PV நாகரத்னாவின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் பரிந்துரைக்கப்பட்ட இருவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 2 நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். மகாராஷ்டிராவில் தனியார் நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. மும்பையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தனியார் நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்த தொழிலாளர் அமைச்சகம் முன்மொழிவை பரிந்துரைத்ததாக அமைச்சர் ஆகாஷ் பண்டுகர் தெரிவித்துள்ளார். கடைகள், உணவகங்கள், கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு துறைகள் உள்ளிட்ட பிற தொழில் மற்றும் வணிக நிறுவன ஊழியர்களின் வேலை நேரத்தை அதிகரிக்க இந்த பரிந்துரை வழிவகை செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் பெண்களின் பணி நேரமும் உயர்த்தப்படும் என்று தெரிகிறது. மேலும் 3 மாதங்களில் 125 மணி நேரம் ஓவர் டைம் என்பதை 144 மணி நேரமாக உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த விதி 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் இந்த விதி 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ரயில் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது மேற்கூரை சரிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஒடிசா மாநிலம் கட்டாக் ரயில் நிலையத்தில் 14,63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெறுகிறது. அதன்படி நேற்று மாலை 3:45 மணி அளவில் நடைமேடை ஒன்றில் மேற்கூரை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நடைமேடை அருகே உள்ள பழமையான சுவர் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக நடைமேடை ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை அடியோடு சரிந்து விழுந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து காரணமாக ரயில் நிலையத்தில் நடைமேடை 1 மற்றும் 2இல் ரயில் சேவை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது.
குஜராத்தில் அடையாளம் தெரியாத கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாளிதழில் வெளியான செய்தியை பகிர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குஜராத்தில் சில பெயர் தெரியாத கட்சிகள் உள்ளதாகவும் அவற்றின் பெயர்களை யாரும் கேள்விப்பட்டதே இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த கட்சிகள் 4300 கோடி ரூபாய் வரை நன்கொடையை பெற்றுள்ளதாகவும் இந்த கட்சிகள் மிக குறைந்த தேர்தல்களில் மட்டுமே போட்டியிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கிருந்து வந்தன என்றும் இந்த கட்சிகளை யார் நடத்துகிறார்கள் என்றும் நன்கொடையாக பெறப்பட்ட பணம் எங்கே போனது என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா என்று வினவியுள்ள ராகுல் காந்தி அல்லது இதற்கும் பிரமாண பத்திரங்களை கேட்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை போன்று இதையும் மறைக்கும் வகையில் சட்டத்தையே மாற்றுமா என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை UPI மூலம் உடனடியாக அனுப்பும் அம்சங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் தங்கள் PF கணக்கிலிருந்து திருமணம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்காக முன்பணம் பெற முடியும். இதனை பெறுவதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்த EPFO 3.0 என்ற பெயரில் புதிய அம்சங்களை மத்திய அரசு கொண்டுவர உள்ளது. அதன்படி அவசர தேவையின் போது ATM மூலம் PF பணத்தை பெறும் வகையில் மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டது. கடந்த ஜூலை மாதமே இத்திட்டம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதல் அம்சங்களை மேம்படுத்தி வருவதால் காலதாமதம் ஆவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை UPI மூலம் உடனடியாக பயனாளர் கணக்கிற்கு அனுப்பும் அம்சங்களையும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் PF பணத்தை எடுக்க விரும்புவோர் விடுமுறை நாட்கள், 2 நாள் காத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட எந்த கட்டுப்பாடும் இன்றி அவசர தேவைக்கு தங்கள் பணத்தை உடனடியாக பெற முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க்கின் மூக்கின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. உலகக்கோப்பை வெற்றி கேப்டனான மைக்கேல் கிளார்க்கிற்கு 2006ஆம் ஆண்டு தோல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நெற்றிப் பகுதியிலும் 2023ஆம் ஆண்டு மார்பு பகுதியிலும் புற்றுநோய் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டது. 3வது முறையாக மூக்கின் ஒரு பகுதி அகற்றப்பட்டிருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கிளார்க், தோல் புற்றுநோய் என்பது கொடுமையானது என்று கூறியுள்ளார். அத்துடன் வரும் முன் காப்பதே சிறந்தது என்றும் தன்னை பொறுத்தவரை அடிக்கடி உடல் பரிசோதனை மேற்கொள்வது முக்கியம் என்றும் பதிவிட்டுள்ளார். சதுர்த்தியை ஒன்றாக கொண்டாடி விவாகரத்து சர்ச்சைக்கு நடிகர் கோவிந்தா சுனிதா தம்பதி முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். பாலிவுட் நட்சத்திரங்களான கோவிந்தாவிற்கும் சுனிதாவிற்கும் 1987ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. முதல் குழந்தை பிறந்த பிறகே திருமணம் செய்து கொண்டதை அறிவித்த நட்சத்திர தம்பதி 38 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த பிறகு விவாகரத்து செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. 30 வயது மராத்தி நடிகை ஒருவருடன் கோவிந்தா தொடர்பில் இருப்பதாகவும் அதுவே இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட காரணம் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மும்பையில் இருவரும் தங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை ஒன்றாக கொண்டாடி விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். தங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இன்னல்கள் தீர்ந்ததாகவும் விநாயகரின் அருளால் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்றும் கோவிந்தா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய திருப்பத்தூரை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்தலை அடுத்த பாரண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் கட்டட பொறியியல் படித்துவிட்டு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தீஸ்கரில் குடியேறினார். தன்னுடைய மனைவி பவித்ரா மற்றும் 8 வயது மகளான சௌத்தியா, 6 வயது மகளான சௌமியாவுடன் சத்தீஸ்கரில் அவர் வசித்து வந்தார். இந்நிலையில் தனது குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்ற ராஜேஷ்குமார் காரில் சத்தீஸ்கருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ராய்ப்பூர் அடுத்த டர்பந்தனா என்ற இடத்தில் ராஜேஷ்குமாரின் கார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதில் ராஜேஷ்குமார், அவரது மனைவி மற்றும் மகள்கள் உயிரிழந்தனர். 4 பேரின் உடல்களையும் சொந்த ஊரான திருப்பத்தூர் அடுத்த பாரண்டப்பள்ளிக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையப்பர் கோயிலில் மரத்தினால் ஆன மண்டபத்தில் உள்ள கடைகளை 15 நாட்களில் காலி செய்யும்படி கோயில் நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் மரத்தினால் ஆன மண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எதன் அடிப்படையில் நெல்லையப்பர் கோயிலில் உள்ள பழமையான மண்டபத்தில் கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர். மரத்தினால் ஆன மண்டபத்தில் உள்ள மரச் சிற்பங்களை பாதுகாப்பது அவசியம் என்று கருத்து
அறிவித்த நீதிபதிகள் மர மண்டபத்தில் செயல்படும் கடைகளை 12 வாரங்களில் அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் சார்பில் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் கோவில் முகப்பு மர மண்டபத்தில் அமைந்துள்ள 21 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. நோட்டீஸ் பெற்ற 15 நாட்களுக்குள் கடைகளை காலி செய்திட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னால் தான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்கிறதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? தவிக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்த கேள்விகளே இவை. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு உள்ளது என்றும் வினவினார். காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இதுக்கெல்லாம் கட்சியில் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது, ரெண்டும் ஒன்று தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகாருக்கு சென்று வாக்கு திருட்டுக்கு எதிராக பேரணி மேற்கொண்டது தேர்தல் அரசியல்தான் என்றும் சீமான் தெரிவித்தார்.